வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிற ஒரு 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபேமஸ் யூடியூபர் இர்ஃபானை பற்றி. இர்ஃபான் இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய சர்ச்சையிலலாம் சிக்கியிருக்காரு. கொஞ்ச நாள் எதுலேயும் மாட்டாமல் இருந்தார். இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் போட்ட ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு புது சர்ச்சையில் வந்து அவர் சிக்கியிருக்காரு. எல்லாருமே அதை பற்றி தான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சர்ச்சை, என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரம்ஜானை முன்னிட்டு இர்ஃபான் ஏழைங்களை தேடி போய் உதவி செய்கிற வீடியோவை லேட்டஸ்ட்டாக அவர் அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அவர் என்ன உதவி செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லுங்கி, ஒரு சாரி, கொஞ்சம் பணம், இது மூணுத்தையும் ஒவ்வொருத்தங்களுக்கா இவர் கொடுக்குறாரு. ஸோ இவருடைய ஒய்ஃப், இன்னொருத்தங்க 3 பேரும் காரில் கிளம்பி போகிறாங்க. ஸோ ரோட்டில் எங்கெங்கெல்லாம் ஏழைங்க இருக்காங்களோ அங்கே போய் நிறுத்திட்டு இவங்க உதவி செய்கிறாங்க. காரை விட்டு இவங்க வெளியில் இறங்கலை, காருக்குள்ளேருந்து தான் இவங்க எடுத்து கொடுக்குறாங்க. இப்படி இவங்க ஒவ்வொரு இடமா நிறுத்தி கொடுத்துட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல வாங்க வர ஏழைங்க வந்து அடிச்சு பிடிச்சிட்டு வந்து வாங்குறாங்க. காருக்குள்ளே கையை விடுறது, பிடிச்சி இழுக்கிறது, இந்த மாதிரியான சம்பவம்லாம் நடக்குது. இதை பார்த்துட்டு இர்ஃபான் பயங்கர டென்ஷன் ஆகி, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க, அசிங்கமாக இல்லையா உங்களுக்கு அப்படின்லாம் வந்து கேட்குறாரு. ஸோ இந்த வீடியோவை பார்த்த நெட்டிசன்ஸ் எல்லாருமே இப்போ இர்ஃபானை போட்டு பயங்கரமாக திட்டிட்டு வராங்க. ஸோ எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஏழைங்களுக்கு தேடி போய் உதவி செய்கிறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனால் அப்படி உதவி செய்யும்போது அவங்களையும் மதிக்க கற்றுக்கோங்க, அவங்களுக்கும் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே உறுத்தின ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காருக்குள்ளே உட்காந்தே தான் உதவி செய்வீங்களா, ஏன் வெளியில் இறங்கி போய் உதவி செய்ய மாட்டீங்களா? இந்த ஒரு செயலை பார்க்கும்போது தான் உங்ககிட்ட உதவி வாங்குறவங்கள நீங்கள் மதிக்காத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இர்ஃபான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்ஷாக வந்து பேசியிருப்பாரு. அதுக்கு வந்து அவரே மன்னிப்பு கேட்டிருக்காரு. அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் ரூடாக பேசின மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன், அதனால தான் இப்படி பேசியிருக்கேன். ஆலியா, அதாவது அவருடைய ஒய்ஃபுக்கு வந்து ஹர்ட் ஆனதுனால தான் நான் வந்து இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல அவர் அப்படி டென்ஷன் ஆனதுக்கு, அப்படி பேசினதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவரை ப்ளேமும் பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த இடத்துல அவருடைய ஒய்ஃப் தான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்போ வெளியிலேருந்து கையை உள்ளே விட்டு இழுக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது, இப்படிலாம் வந்து நடக்கும்போது நிச்சயமாக யாராக இருந்தாலுமே உள்ளே வந்து கொஞ்சம் ரியாக்ட் பண்ணுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு வந்து கேட்பாங்க. அப்படி தான் இர்ஃபானும் பண்ணியிருக்காரு. பட் இதை பார்க்கும்போது தான் எல்லாருமே சொல்கிறாங்க, நீங்கள் காரை ஓரமாக நிறுத்திட்டு வெளியில் இறங்கி போய் ஒவ்வொருத்தருக்கா நீங்களே கொடுத்துருந்தீங்கன்னா இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்காதே, வாங்குறவங்கள மதித்த மாதிரியும் இருந்திருக்கும், இந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நடந்திருக்காதுல்ல அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க. அப்போ இர்ஃபான் கிட்ட உதவி வாங்கின அந்த ஏழைங்க பண்ணது மட்டும் சரியா, அவங்க வந்து காருக்குள்ளே கையெல்லாம் உள்ளே விட்டு இழுக்கலாமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா, அதை சரின்னு சொல்ல வரல. ஆனால் அவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி ஓடி வந்து வாங்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா காரில் வந்து யாரோ கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நம்பர் தான் இருக்கும். என்ன உதவி செஞ்சாலுமே இத்தனை பேருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி தான் இர்ஃபானுமே கொண்டு வந்திருக்காரு. ஸோ ஓடி வந்து வாங்குற ஏழைங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா, நமக்கு கிடைக்காம போயிடுமோ, நாம போய் கேட்கும்போது இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் முந்தி அடித்து வந்து வாங்குறது. ஸோ இந்த அளவுக்கு அறக்க பறக்க வந்து பிடுங்கி வாங்குறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுடைய வறுமையை யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மோசமாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதனால இவங்களை முழுமையாக ப்ளேம் பண்ணிட முடியாது, இவங்களுடைய நிலைமை அப்படி. அண்ட் உதவி வாங்கின எல்லாருமே இப்படி தான் முந்தி அடிச்சுட்டு வந்து வாங்கினாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி இருக்காது. ஒரு சில பேர் தான் இப்படி பண்ணியிருப்பாங்க, மீதி எல்லாருமே வந்து நார்மலாக வாங்கிட்டு வாழ்த்துக்கள் சொல்லிட்டுலாம் வந்து போயிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவை எடுத்து போட்டு தான் இர்ஃபானை வந்து பொழந்துக்கிட்டு இருக்காங்க. இர்ஃபானை மட்டும் இல்லை, இர்ஃபானோடைய எடிட்டரையுமே சேர்த்து பொழக்கிறாங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஏழைங்க கையை உள்ள விட்டு வாங்குற அந்த ஒரு ஃபுட்டேஜ்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடிட்டர் வந்து ஸ்லோமோ பண்ணி பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டு என்னமோ மோசமான ஒரு சம்பவம் நடக்கிற மாதிரி அதுக்கேற்ற மாதிரியான பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் உள்ளே போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிட்டு வராங்க. ஸோ இந்த இர்ஃபான் சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்களா இல்லையா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற இஷ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் மோகன்லால் நடித்து இப்போ தியேட்டர்ஸில் ஓடிட்டு இருக்கிற எம்புரான் படத்தை பற்றி தான். ஸோ ஆஃப்டர் ரிலீஸ் இந்த எம்புரான் படம் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டிருக்கு. என்ன கான்ட்ரவர்சி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்துத்துவா குரூப்ஸ், பிஜேபி இவங்க சைட்லேருந்து இந்த படத்துக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து ரொம்ப டிஸ்டர்பிங் ஃபிலிமாக இருக்குது, இந்த படத்தில் ஹிந்துஸை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப கொடுமையான குற்றங்கள் செய்கிற மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்காங்க, இப்படிலாம் வந்து காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆன உடனே மூவி டீம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரோடைய சென்டிமெண்ட்டையும் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் கிடையாது, அப்படி நாங்கள் இந்த படத்தை எடுக்கல, அது மீறியும் ஹர்ட் ஆயிருக்கு அப்படின்னா எங்களை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. மோகன்லாலே வந்து சொல்லியிருந்தாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் மூவி டீமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து படத்தை ரீஎடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி படத்தை ரீஎடிட் பண்ணி இப்போ ரீஎடிட் வெர்ஷன் தான் தியேட்டரில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. மூவி டீம் கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு, படத்துக்கு ஒரு எதிர்ப்பு வருது அப்படின்னோடனே இப்போ நீங்களே வந்து படத்தை ரீஎடிட் பண்ணி போடுறீங்களே, அப்போ இதுக்கு பின்னாடி மறைமுகமாக ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இருக்கா, இல்லை மறைமுகமான த்ரெட் ஏதாவது இருக்கா, அதனால தான் நீங்களே இதை பண்ணுறீங்களா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஆனால் அதுக்கு ப்ரொடியூசர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்படிலாம் எதுவும் கிடையாது, பயந்துலாம் நாங்கள் எதுவுமே வந்து பண்ணலை,
எங்களுடைய எண்ணம் வந்து யாரையும் புண்படுத்தக்கூடாது, அப்படி புண்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால அது சரி செய்ய வேண்டியது எங்களுடைய கடமை, அதனால தான் நாங்கள் ரீஎடிட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து இப்போ ரீஎடிட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அப்படி என்னதான் ப்ரோ இந்த எம்புரான் படத்தில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2002 குஜராத் கலவரம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கலவரத்தை இந்த படத்துக்குள்ளே காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்னு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணிலாம் வந்து காட்டலை, சம்வேர் இன் நார்த்துங்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனால் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது குஜராத் கலவரத்தை தான் இவங்க மீன் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த கலவரத்தை இந்த கதைக்குள்ளே கொண்டு வந்து அதிலிருந்து ஃபிக்ஷனலாக இவங்க ஒரு கதையை வந்து கிரியேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இந்த படத்துக்குள்ளே குஜராத் கலவரத்தை காமிச்சிருக்காங்க, அது ஒரு கான்ட்ரவர்சி. அதுக்கடுத்து இன்னொரு கான்ட்ரவர்சி என்ன அப்படின்னா, இந்த படத்தோடைய வில்லன் கேரக்டர், வில்லனை வந்து ஒரு ஹிந்துவாக காட்டுவாங்க. அவருடைய பேர் வந்து ஒரு கான்ட்ரவர்சியாக இருக்குது. அவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா பஜ்ரங்கி. பாபா பஜ்ரங்கி அப்படிங்கிற இந்த பேரில் என்ன கான்ட்ரவர்சி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உண்மையிலே நடந்த அந்த 2002 குஜராத் கலவரத்தில் பார்த்தீங்கன்னா அகமதாபாத்தில் பிப்ரவரி 28 கிட்டத்தட்ட 10 மணி நேரத்துக்கு ஒரு மிகப்பெரிய கலவரம் ஒன்று நடந்துச்சு. அந்த கலவரத்தை பண்ணது யார் அப்படின்னு பார்க்கும்போது பஜ்ரங் தால் அப்படிங்கிற ஒரு குரூப். கிட்டத்தட்ட 97 முஸ்லீம்ஸ் வந்து இறந்து போனாங்க கொடூரமான முறையில். அதில் வந்து ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாரையுமே வந்து சேர்த்து. அது இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இன்ஜுரி ஏற்பட்டது. ஸோ நிறைய முஸ்லீம்ஸோடைய கடை அடித்து நொறுக்கப்பட்டு நெருப்பு வச்சு எரிக்கப்பட்டது. நிறைய முஸ்லீம்ஸை உயிரோடு எரிச்சு கொண்டாங்க. நிறைய முஸ்லீம் பெண்கள் ரொம்ப கொடூரமான முறையில் கற்பழிக்கப்பட்டு இறந்து போனாங்க, கேங்காக கற்பழிக்கப்பட்டாங்க. இந்த மாதிரி சொல்ல முடியாத பல கொடுமையான சம்பவங்கள் அந்த கலவரத்தில் வந்து நடந்துருந்துச்சு. ஸோ அந்த பஜ்ரங் தாலோடைய லீடர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபு பஜ்ரங்கி. பாபு பஜ்ரங்கி மாதிரி இந்த படத்தில் வந்து பாபா பஜ்ரங்கி அப்படிங்கிற பேரை வில்லனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இது ஒரு கான்ட்ரவர்சி ஆகி இப்போ இந்த ரீஎடிட் வெர்ஷனில் வில்லனுடைய பேர் பாபா பஜ்ரங்கி அப்படிங்கிறத பால்தேவா மாற்றிருக்காங்க அப்படின்னுமே வந்து சொல்லப்படுது. ஒரு பக்கம் எம்புரானுக்கு இப்படி ஒரு எதிர்ப்பு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆதரவும் வந்து திரும்பியிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை தானே காமிச்சிருக்காங்க, இதில் என்ன தப்பு இருக்குது, அதையும் டேரெக்டாகவும் காட்டலை, அதை வச்சு கற்பனையாக ஒரு கதையை வந்து இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க, இது கூட காட்டக்கூடாது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஆர்ட் அப்படிங்கிறதே சுத்தமாக இருக்காது, போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் நிறைய ப்ரொபகண்டா ஃபிலிம்ஸை எடுத்து ரிலீஸ் பண்ணீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சரி ஓகே, ஆனால் இப்போ ஒரு படத்தில் ஒரு உண்மை சம்பவத்தை எடுத்து காமிச்சது உங்களால் வந்து பொறுத்துக்க முடியல அப்படின்னுமே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எம்புரான் கசக்குது, கேரளா ஸ்டோரி இனிக்குதா அப்படின்லாம் வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எம்புரான் இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற ட்ரெண்டிங் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிப்லி. எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் எல்லாருமே கிப்லி தான் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்து கிப்லி ஆர்ட்டாக மாற்றி போஸ்ட் பண்ணிட்டே வராங்க. பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறாங்க. பயங்கர ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. கிப்லினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிப்லி அப்படிங்கிறது ஒரு ஜாப்பனீஸ் அனிமே ஸ்கெட்ச். அது ஸ்டூடியோ கிப்லி, அவங்க தான் இந்த கிப்லியை வந்து கிரியேட் பண்ணி இதுக்கு முன்னாடி ஃபேமஸான நிறைய அனிமேஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இப்போ இந்த ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடிக்குள்ளே கிப்லி இமேஜ் ஜென்ரேஷன் ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஃபீச்சர் ஃபஸ்ட்டு ஃப்ரீ யூசர்ஸ்க்கு எனேபிளாக இல்லை, வெறும் ப்ரோ ப்ளஸ் யூசர்ஸ்க்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் ஃப்ரீ யூசர்ஸ்க்கும் எனேபிள் பண்ணி விட்டுருக்காங்க. விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எல்லாருமே உள்ளே போய் அவங்களுடைய ஃபோட்டோஸை ஜிப்லி ஆர்ட்டாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் ஏஐ சிஇஓவே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்கள் சாட் ஜிபிடிக்குள்ளே இந்த மாதிரி இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணுறதுலாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் எங்களுடைய ஜிபியூஸ் வந்து மெல்ட் ஆகிட்டு இருக்கு, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் யாருமே ரெஸ்ட் விடுற மாதிரி தெரியல, இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இன்றைக்கி வந்திருக்கிற நியூஸ் பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் 1 மில்லியன் யூசர்ஸ்க்கு மேலே இந்த கிப்லி ஸ்டைலை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதே நேரத்தில் இந்த கிப்லியோடைய கிரியேட்டர், ஸ்டூடியோ கிப்லியோடைய கோ ஃபவுண்டரான மியாசாக்கி, அவர் வந்து 2016 ஏஐ அனிமேஷனை பற்றி பேசின ஒரு வீடியோ எடுத்து இப்போ வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து லைஃபுக்கே ஒரு இன்சல்ட்டுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏஐ யூஸ் பண்ணுறவங்களுக்கு உண்மையான வழி என்னங்கிறது தெரியாது, ஒருபோதும் இந்த டெக்னாலஜியை என்னுடைய ஒர்க்குள்ளே நான் கொண்டு வர மாட்டேன் அப்படின்னே வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்குற ஒரு விஷயத்தை இப்போ ஏஐ வந்து வித்தின் செகண்ட்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு வருத்தமாக தான் வந்து இருக்கும். ஏன்னா இந்த கிப்லியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் இந்த கிப்லி ஆர்ட்டை வந்து 4 செகண்ட்ஸ்க்கு வீடியோ மோஷனாக கிரியேட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15 மாதம் டைம் ஆயிருக்கு. மியாசாக்கியோடைய கிப்லி ஸ்டைலை இன்னைக்கு எல்லாரும் போட்டு எடுத்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதை அவர் பார்க்கும்போது அவருக்கு இன்னுமே வருத்தமாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிப்லி ஸ்டைல் யூஸ் பண்ணிட்டீங்களா இல்லையா? இப்போ வரைக்கும் கிப்லியை யூஸ் பண்ணாதவங்க யார்? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.